ரீசெண்டாக பழைய இரும்பு கடைக்கு போயிருந்தேன். அங்கேயே என் கண்ணில் பட்டது தான் இந்த ஆங்கிள் கிரைண்டர் மிஷின். மிஷினை சுவிட்சில் கனெக்ட் பண்ணி ஓடுதா இல்லையான்னு செக் பண்ணிவிடுவோம். இப்போ சுவிட்சை ஆன் பண்ணி மிஷின் ஓடுதா இல்லைன்னு செக் பண்ணி பார்க்கலாம். மிஷின் ஒரு மூமெண்ட்டும் இல்லை. இப்போ மிஷினை பிரித்து பார்த்தா தான் உள்ளே என்ன ப்ராப்ளம் தெரியும். நம்ம இப்போ டூல் பாக்ஸை எடுத்து கிருட்டுன்னு மிஷினுக்கு ஆப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாடல் கிரைண்டிங் மிஷினில் பின்னாடி ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிடுவோம். மிஷினை பிரித்து பார்த்த பிறகு தான் தெரியுது, ஏற்கனவே யாரோ இந்த மிஷினை பிரித்து சுவிட்சு சரியில்லைன்றதாக டைரக்ட் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. Many hours later. ஒரு வழியாக அந்த மிஷினுக்கான சுவிட்சை தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ சுவிட்சை கனெக்ட் பண்ணி மிஷின் ஓடுதா இல்லைன்னு செக் பண்ணுறோம். சுவிட்சில் இப்போ ஒயர் கனெக்ஷன் பண்ணுறோம். இப்போ மிஷினை இருந்த மாதிரியே அசம்பிள் பண்ணுறோம். ஆங்கிள் கிரைண்டரோடைய ஹெல்த் கண்டிஷனை செக் பண்ணிவிடுவோம். மிஷினை சுவிட்சில் கனெக்ட் பண்ணி ஓடுதா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். A few moments later.